பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 8வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார் என்பதாக. வசனத்தை கேட்கிற விதத்தை கவனியுங்கள். கன்சிடர் கேர்ஃபுல்லி ஹவ் யூ லிசன் காட்ஸ் வேர்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆகையால் சரியான விதத்தில் வசனத்தை கேட்பது முக்கியமானது. ஆண்டவர் விதைக்கிறவனை பற்றி கூறிய ஓமையில் கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படும் போது 4 விதத்தில் கேட்கிறவர்களை பற்றி கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அதை தியானிக்கும் போது நாம் எந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்று கண்டுகொண்டு சரியான விதத்தில் வசனத்தை கேட்டு பாக்கியவான்களாய் மாற முடியும். தேவனுடைய வசனமாகிய விதை இந்நாட்களில் எங்கும் விதைக்கப்படுகிறது. அதை விதைக்கிறவர் மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து. விதைக்கிற ஊழியர்கள் கர்த்தருடைய வாயாக காணப்படுகிறார்களே தவிர வசனத்தை விதைக்கிறவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்த கிறிஸ்துவே. வசனம் விதைக்கப்படும் போது சில விதை வழியருகே விழுகிறது. அப்படிப்பட்டவர்களுடைய இருதயம் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கிறபடியால் பிசாசானவன் வந்து அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்க கூடாதபடிக்கு அவ்வசனத்தை இருதயத்திலிருந்து எடுத்து விடுகிறான். உணர்வு உள்ள மனுஷன் உண்டோ என்று கர்த்தருடைய கண்கள் இன்றும் தேடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் கேட்கும்போது உணர்வடைந்து பாவங்களிலிருந்து வெளியே வந்து விடுங்கள். உணர்வற்ற கேடுபாடுள்ள இருதயம் நம்மை அழிவுக்கு நேராக அழைத்து செல்லும். சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தது. அப்படிப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கும்போது சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ள இடம் கொடுப்பதில்லை. ஆகையால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போய் விடுவார்கள். ஆகையால் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். கற்பாறையாக காணப்படுகிற இருதயங்களை கர்த்தர் எடுத்து போட்டு சதையான இருதயங்களை தரும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். காரணம், வசனம் வேர்கொள்ளவில்லை என்றால் கடினமான நாட்களிலும் சோதனை வேளையிலும் சோர்ந்து போய் விடுவீர்கள். விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்பதனால் வரும் என்று வேதம் கூறுகிறது. அற்ப விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படும் போது சோதனைகளை கடந்து செல்வது கடினம். சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. அப்படிப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் சிற்றின்பங்களும் முட்களைப் போல நெருக்குவதனால் பலன் கொடாதிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கும்படி அழைக்கப்படவில்லை. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் கூறுகிறது. உலகத்திற்குரிய காரியங்கள் முட்களைப் போல நெருக்குவதனால் விசுவாச ஜீவியத்தில் தொடர்ந்து ஓடக்கூடாதபடிக்கும் பலன் கொடுக்க கூடாதபடிக்கும் பின்வாங்கி போனவர்கள் அதிகம். சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. அப்படிப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனத்தை கேட்டு அதை இருதயங்களில் காத்து பலன் கொடுக்கும் பாத்திரங்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவர்கள் பிழைத்திருப்பதற்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி அவர்களை ஆதரித்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இருதயங்களும் நல்ல நிலங்களாய் காணட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை உணர்வுள்ள தங்களுடைய நல்ல இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு 30, 60, 100 பலன் கொடுப்பதற்கு தங்களை அர்ப்பணிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறதே. அவர்கள் செய்வதை எல்லாம் வாய்க்க பண்ணுவேன் என்றும் வாக்கு கொடுத்தீரேன். உம்முடைய பிள்ளைகள் வசனத்தை வாசித்து தியானித்து அதை கைக்கொண்டு வாழும்போது கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்தில் ஏறியிருக்கும்படி செய்வீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும்.
கையிடுகிற வேலைகளில் காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.